கற்பின் நிறைவு. வார்த்தையில் பரிசுத்தமாயிருங்கள். உன் நாக்கு புனிதமானது, இறைவனுடைய ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டது என்பதை நீ நினைத்ததுண்டா? இறைவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் புகழவும் படைக்கப்பட்டது. இறைவனை துதிக்க கொடுக்கப்பட்ட இந்த நாவை கெட்ட பேச்சால் அவருக்கு வருத்தம் கொடுக்க உபயோகிப்பாயா? ஆராதனைக்குரிய பரிசுத்த பெயராகிய இயேசுவின் நாமத்தையும் இனிய பெயராகிய மரியாயின் பெயரையும் உன் நாவினால் உச்சரிக்கிறாய். இந்த புனித நாமங்களை உச்சரித்த நாக்கு கெட்ட வார்த்தைகளை சொல்லத் தகுமா? மேலும் திவ்ய நற்கரணை வாங்கும் பொழுது பரிசுத்த அப்பம் உன் நாக்கின் மேல் தங்குகிறது. கற்பின் தேவனை தொட்டதினால், இயேசுவை தாங்கினதால் உன் நாக்கு பரிசுத்தம் அடைகிறது. இவ்வளவாக புனிதமாக்கப்பட்ட இந்த நாக்கை பாவம் கட்டிக்கொள்ள உபயோகிப்பாயா? ஆண்டவரை தொட்ட அதே நாவால் பாவ காரியங்களை பேசி அவருக்கு மன வருத்தத்தை கொடுப்பாயா? ஒருபோதும் இல்லை. வார்த்தைகளில் பரிசுத்தமாயிரு. இதனால் உன் நண்பர்களோடு உன் பேச்சு மந்தமாயிருக்க வேண்டும் என்பதல்ல, பேச்சு இன்பத்தையும் மகிழ்வையும் தர வேண்டும். உன் பேச்சில் வேடிக்கைகளும் சிரிப்பும் இருக்கலாம், ஆனால் எப்போதும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். புனித பிலிப்பு நேரி வாலிபர்களுக்கு கூறுவதாவது: உங்கள் விருப்பம் போல் பேசுங்கள், விளையாடுங்கள், ஆனால் ஒருபோதும் பாவத்தை கட்டிக்கொள்ள வேண்டாம். குருவும் இதையே உனக்கு சொல்லுகிறார். உன் பேச்சு சந்தோஷமாய் இருக்கட்டும், ஆனால் ஒருபோதும் பாவத்திற்கு வழியாக இருக்க வேண்டாம். உன் பேச்சு வேடிக்கையாய் இருக்கட்டும், ஆனால் எப்போதும் பரிசுத்தமாய் காக்க வேண்டும். பேச்சு சுத்தமாயிருந்தால் நீயே அதிக மகிழ்வடையலாம். கெட்ட காரியங்களை பற்றிய பேச்சு உனக்கு ஒருபோதும் உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்காது. மனக்குத்தலும் துக்கமுமே அதனால் விளையும். மேலும் கெட்ட பேச்சினால் கற்புக்கு விரோதமான பாவம், துர்மாதிரிகை ஆகிய இரு பாவங்கள் விளைகின்றன. ஒருவனை பாவம் செய்ய தூண்டுவதோ அல்லது அதற்கு ஆளாக்குவதோ அதுவே துர்மாதிரிகை. பிறரோடு கெட்ட பேச்சு பேசினால் அவனை பாவத்திற்கு இழுக்கிறாய். அவன் பாவம் செய்வதற்கு நீ காரணமாகிறாய். துர்மாதிரிகை பாவம் மிக பொல்லாதது. பிறரை பாவத்திற்கு தூண்டும் போது இறைவனிடமிருந்து அவனை நீக்குகிறாய். அவனது ஆன்மாவை இரத்தமுடியும் இயேசுவின் கரங்களிலிருந்து பறித்து பிசாசிடம் கையளிக்கிறாய். அவனது ஆன்ம உயிரை கொன்று அவனை நரகத்தில் தள்ள முயல்கிறாய். ஒருவனை பாவத்திற்கு ஆளாக்குவது உண்மையாக பசாசின் வேலை. அது இறைவனை நேருக்கு நேராக எதிர்த்து தாக்குவதாகும். மேலும் ஆன்மாக்களை மீட்கும் பொருட்டு சிலுவையில் அறையுண்டு தன் உயிரை கொடுத்த இயேசுவின் அலுவலை எதிர்த்து சிதைப்பதாகும். இது எவ்வளவு கனமான பாவம்! நமது ஆண்டவர் பாவிகளிடம் பிரியமாய் இருந்தார், ஆனால் ஒரு வகை பாவிகளை பற்றியோ வெகு கடினமாய் பேசினார். பிறருக்கு துர்மாதிரிகை கொடுப்பவர்களை பற்றியே, பிறருக்கு இடரலாய் இருப்பவர்களை பற்றியே. எந்திரக்கல்லை அவர்கள் கழுத்தில் கட்டி அவர்களை கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நலமாயிருக்கும். இடரல் எந்த மனிதனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கேடாம் என்று கூறினார் நம் ஆண்டவர். மத்தேயு 18:7. இந்த பயங்கரமான வார்த்தைகள் உன் செவிகளில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆம், துர்மாதிரிகை காட்டுகிறவர்களுக்கு ஐயோ கேடு. கெட்ட பேச்சால் மற்றவர்களை பாவத்திற்கு ஆளாக்குபவர்களுக்கும் ஐயோ கேடு. ஓ இயேசுவே, உமது திருப்பாடுகளினாலும் சிலுவை மரணத்தினாலும் இப்பேற்பட்ட பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். உமது இரத்தத்தால் மீட்கப்பட்ட எந்த ஆன்மாவையும் நாங்கள் கெட்ட பேச்சினால் கெடுக்க ஒருபோதும் விடாதேயும். எங்கள் பேச்சு, உரையாடல்கள், வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாயிருக்க கிருபை செய்யும். மற்றவர்களும் கற்பை நேசிக்கும்படி செய்து அவர்களை விண்ணகத்திற்கு கூட்டிக் கொண்டு போவோமாக. புனித மரியே, பரிசுத்த கன்னிகையே, நீர் பேசியது போல் நாங்களும் பேசவும், உம்மை போல் நாங்களும் வார்த்தைகளில் சுத்தமாயிருக்கவும் உதவி செய்தருளும். ஆமென்.